என்னை ஆட்கொண்டவரும் நான் சேவிக்கிறவருமான ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பின் நல்வாழ்த்துக்கள். கிறிஸ்து இயேசுவுக்குள் மிகவும் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, நீங்கள் வேலை செய்கிற இடத்தில் மிக அதிகமாய் நசுக்கப்பட்டு கொண்டிருக்கிறீர்களா? உங்கள் உயர் அதிகாரிகள் உங்களை மிக கொடுமையாய் நடத்தி கொண்டிருக்கிறார்களா? விசாரிக்கிறதுக்கு யாருமே இல்லையா? இப்படி நாங்கள் நசுக்கப்படுகிறோமே, குறைந்த சம்பளத்தில் இவ்வளோ அதிகமாக வேலை செய்து கொண்டிருக்கிறோம். அது மாத்திரம் இல்லை, எல்லா விதத்திலும் ஏதாவது ஒரு வகையில் எங்களை நிந்தைக்கு நேராகவும் அவமானத்துக்கு நேராகவும் நடத்தத்தக்கதாய் எங்கள் உயர் அதிகாரிகள் எப்பொழுதுமே ஏதாவது ஒரு காரியத்தை சொல்லி எங்களை குற்றப்படுத்தி கொண்டே இருக்கிறார்கள் என்றெல்லாம் சொல்லி வேதனைப்பட்டு கலங்கி கொண்டிருக்கிறீர்களா? இதை யாருமே விசாரிக்க முடியாதா? இப்படி முதலாளித்துவத்தில் இருக்கிறவங்க இவங்களை தட்டி கேட்கறதுக்கு யாருமே இல்லையா? அல்லது அவர்கள் யாராலும் தட்டி கேட்க முடியாத ஒரு நிலையில் காணப்படலாம். அப்படிப்பட்ட தந்திரம் நிறைந்தவர்களாய் காணப்படலாம். இவைகளெல்லாம் கண்டு கூனி குறுகி போய் விட்டீர்களா? கலங்கி கொண்டிருக்கிறீர்களா? கர்த்தருடைய ஆவியானவர் தன் வார்த்தையில் எப்படி எழுதி வைத்திருக்கிறார் பாருங்கள். யாத்ராகமத்தின் புத்தகத்தில் 3வது அதிகாரத்தில் 9வது வசனத்தில், இப்பொழுதும் இஸ்ரவேல் புத்திரரின் கூக்குரல் என் சந்நிதியில் வந்து எட்டினது, எகிப்தியர் அவர்களை ஒடுக்குகிற ஒடுக்குதலையும் கண்டேன். கர்த்தர் எப்படி எழுதி வைத்திருக்கிறார் பாருங்கள். என் ஜனங்களை எகிப்தியர் எப்படி ஒடுக்குகிறார்கள் என்பதை நான் கண்டேன். என் ஜனங்களின் கூக்குரல் என் சந்நிதியில் வந்து எட்டினது என்று சொல்லுகிறார். எப்படிப்பட்ட ஒடுக்குதல் அது? யாத்ராகமத்தின் புத்தகத்தில் 1வது அதிகாரத்தில் 14வது வசனத்தை குறித்து கொண்டு தியானித்து பாருங்கள். எவ்வளவுக்கு அதிகமாய் அவர்கள் மேல் சுமைகளை ஏற்ற முடியுமோ அந்த அளவுக்கு அதிகமாய் இஸ்ரவேல் ஜனங்கள் மீது சுமைகளை ஏற்றிக்கொண்டே இருந்தார்கள். கூனி குறுகி போகத்தக்கதாய், மனமுடைந்து போகத்தக்கதாய், மிகுந்த சலிப்போடு கூட எதற்குத்தான் இந்த வாழ்க்கையோ என்று சொல்லி அவர்கள் வேதனைப்படத்தக்கதான அப்படிப்பட்ட ஒரு மன உளைச்சலுக்கு நேராய் அவர்கள் தள்ளப்பட்டதை கர்த்தருடைய ஆவியானவர் சுட்டி காட்டுகிறார். அங்கு தட்டி கேட்பதற்கு யாரும் இல்லை, பார்வோனை எதிர்த்து பேசுவதற்கு யாரும் இல்லை. அப்படிப்பட்ட ஒரு கொடுமையான ஒரு சூழ்நிலை. ஆனால் பாருங்கள், கர்த்தர் சொல்லுகிறார், என் ஜனங்களின் கூக்குரல் என் சந்நிதியை வந்து எட்டினது, நான் அதை விசாரிக்கப் போகிறேன் என்று சொல்லுகிறார். மகனே மகளே, என் காரியங்களை விசாரிக்கிறதுக்கு யாரும் இல்லை, இந்த அநியாயத்தை தட்டி கேட்கறதுக்கு யாரும் இல்லை என்று சொல்லி கலங்கி கொண்டிருக்கிறாயா? என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இருக்கிறார். உன் கூக்குரலின் சத்தத்தை அவர் கேட்கிறார். ஒடுக்கப்படுகிறவர்கள், நெருக்கப்படுகிறவர்கள், மடங்கடிக்கப்படுகிறவர்கள் அத்தனை பேருக்கும் கர்த்தர் பதில் கொடுக்கிறார். பாருங்கள், மனமுடைந்து போய்விடாதிருங்கள், மனம் தளர்ந்து போய்விடாதிருங்கள். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் சமூகத்தை மிக உறுதியாய் தேட ஆரம்பியுங்கள். உங்கள் கூக்குரலின் சத்தத்துக்கு அவர் பதில் கொடுப்பார். உங்கள் கண்ணீரின் ஜெபத்திற்கு கர்த்தர் பதில் கொடுத்து ஆச்சரியமான மாற்றங்களை உண்டு பண்ணுவார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென்.